மீனம் ராசி. மீனம் ராசி அப்படின்னாவே பொதுவாகவே ரொம்ப நல்ல குணம் அப்படிங்கிறது படைத்தவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, அது கஷ்டம்ப்பா நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுங்கலாம் நிற்க மாட்டாங்க. கஷ்டமான வேலையை தான் இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போதும் வித்தியாசமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரவங்க. நல்லதொரு புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. எதையுமே தனக்கெல்லாம் எடுத்து வைக்கவே மாட்டாங்க. பொதுநலமாக இருக்கக்கூடியவங்க. சுயநலம்னா என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. அதே போல் அன்புக்கும் அரவணைப்புக்கும் இவங்க அடிமையாக இருப்பாங்க. சரிங்களா? பொறுமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் அப்படிங்கிறத சந்திப்பாங்க. ஆனால் சோதனைகள் அப்படிங்கிறது அளவை விட பல மடங்கு இருக்கும். இயற்கையை விரும்புவாங்க. மீனம் ராசியை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல மடங்கு அப்படின்னே சொல்லலாம். மீனம் ராசி உங்களை நேசித்தாலும் இல்லை நீங்கள் மீனம் ராசியை நேசித்தாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுப்போமோ அதே மாதிரி அதை விட பல மடங்கு தன்னுடைய துணைக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே போல் நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவனுக்கும் மனசு அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தவங்க தப்பு பண்ணால் வேறொருத்தவங்க கண்ணோட்டத்தில் அவங்க தப்பை திருத்துவதற்கு வழிகாட்டுவாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி நல்லதொரு குணம் அப்படின்னாக்க நிறைய விஷயங்களை இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இடமே கிடையாதுங்க. அதே போல் எந்ததொரு விஷயத்தையுமே தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பல யோசனைகளுக்கு பிறகு அதே மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாட்டுக்கு இடம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க இவங்கக்கிட்ட. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறத கொண்ட நம்மளுடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு தலைப்பு அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க இல்லைங்களா? தனிமரமாக இருக்கக்கூடிய இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு 31ஆம் தேதிக்குள்ளே முடிவுக்கு வரக்கூடிய 8 பெரும் பிரச்சனைகள் என்ன? அதாவது 31ஆம் தேதிக்கு பிறகு. சரிங்களா? அதாவது இந்த ஜூன் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக போகுதுங்கிறத பார்த்துருந்துருப்போம். அது என்ன 8 பிரச்சனை? எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இல்லைங்களா? ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், இந்த 8 பிரச்சனையே சரி பண்ணிட்டாலே மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தன்னால் சரியாயிடும். எப்படி அப்படின்னா, எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது அப்படிங்கிறது தன்னால் அடங்கிடும். அப்படி தான் இந்த 8 பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ இது எப்படி இப்போ சரியாக போகுது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க இல்லைங்களா? ஆமாம். ஏன் அப்படின்னா, ஒரு யூகத்தினால தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் நடக்கப்போகுது, பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொன்னேன். அந்த யோகம்னா என்ன? அது திரிகிரக யோகம். அது எப்படி உருவாகுது அப்படின்னா, எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னா, புதன் பகவானையே வீடான மிதுனம் ராசியில் உருவாகுது. அதுவும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு. மிதுனம் ராசியில் இதே யோகம் அப்படிங்கிறது 50 வருடத்திற்கு முன்னாடி உருவானுச்சு. அதன் பின்னாடி இப்போ உருவாகுது. இதனால் மீனம் ராசியினுடைய வாழ்க்கையில் பணமும் சரி வெற்றியும் சரி குவிய போகுதுங்க.
சரி, ஓகே. நல்லா இருக்கே கேட்குறதுக்கு. அது எப்படி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா சொல்லேன் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்கள் ஒன்னொன்னும் தன்னுடைய ராசியை மாற்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில். அந்த ஒரு வகையில் தான் இப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுவும் மிதுனம் ராசியில் புதன் பகவான் கூட 2 கிரகங்கள் வந்துட்டு கூட்டணியில் வரப்போகிறாங்க. இதனால் யோகம் அப்படிங்கிறது உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது. அதுவும் இந்த சக்தி வாய்ந்த யோகம், இது சாதாரண யோகம் கிடையாது. 50 வருடத்திற்கு பிறகு உருவாகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதனால் மகத்தான வெற்றிகளையும் நல்லதொரு நிதி நன்மைகளையுமே மீனம் ராசிக்காரவங்க பெற போகிறீங்க. அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் மாற போகிறீங்க. உண்மையாவாப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம். சரிங்களா? ஸோ இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன 8 பிரச்சனை அது சரியாகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க. கரைப்படியாத உள்ளங்களுக்கு சொந்தக்காரவங்க மீனம் ராசிக்காரவங்க. கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கா, இல்லை கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூதுவாது அப்படிங்கிறது தெரியாதவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? மீனம் ராசிலாம் வாழ்க்கை துணையராக இருக்காங்க. மீனம் ராசி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு படியாவது முன்னேறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். மீன் எப்படி ஒரு இடத்துல இருக்கா துருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். சரி, ஓகே. உங்களுக்கு சரியாகக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பல விஷயங்களில் முடங்கி இருந்த உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழியே இல்லாமல் இருந்த உங்களுக்கு அந்த பல விஷயங்கள்லையுமே சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அந்த பல விஷயங்களையும் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்க போகுது. அதே மாதிரி அடுத்ததாக 2வது பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அடி 8 வச்சோம் அப்படின்னா 10 அடி அப்படிங்கிறது பின்னாடி போய் நிற்கிறது. சரிங்களா? தடை கொண்டு வருது, தாமதம் கொண்டு வருது. நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்கிறது. தடை தாமதங்கள் விலகுது, செயல்பாடுகளில் வேகம் அப்படிங்கிறது பிறகுது. சகல வகைகள்லையுமே புதியதொரு தொடர்புகளும் அதனால் உங்களுக்கு ஆதாயமும் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து 3வது பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தலாம். எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் பெரியதொரு சவாலான ஒரு நிலையில் இருக்கும். தொழில் பண்ணுறீங்களா, போட்டி பொறாமை அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கீங்களா, அதுலேயும் போட்டி பொறாமை அப்படிங்கிறது இருக்கும். எதிரிகளாக நிற்கிறது, பகை வளர்றது, சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு எப்படா இவன் கீழே விழுவான் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறது. சவாலான விஷயங்கள் கூட சாதாரணமாக கடந்து விட போகிறீங்க. வெற்றி அப்படிங்கிறத கொண்டாட போகிறீங்க. மனசுக்குள்ளே இருந்த அந்த இனம் புரியாத வெறுமை அப்படிங்கிறது மறைக்குது. மனசில் சந்தோஷம் அப்படிங்கிறது குடிக்கொள்ள போகுதுங்க. வாழ்க்கை சலிச்சு போன மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அடுத்ததாக 4வது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தொல்லை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிறத காட்ட போகிறீங்க. மேம்பாடு அப்படிங்கிறது இருக்குது. யோகா பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணுங்கள், தியானம் அப்படிங்கிறது பண்ணுங்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு குறை அப்படிங்கிறதும் வராதுங்க. சரி, ஓகேங்களா? அடுத்ததாக 5வது பிரச்சனை சொந்த பந்தங்கள் கிட்ட பிரச்சனை அப்படிங்கிறது. அதாவது இப்போ வந்துட்டு சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை புரிஞ்சுப்பாங்க. நிறைய சுப காரியங்களுக்கு உங்கள்கிட்ட வந்துட்டு நிற்பாங்க. உதவிகள் அப்படிங்கிறது கேட்டோ இல்லை அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை நிமித்தமாகவும் வந்து நிற்பாங்க. அடுத்ததாக 6வது பிரச்சனை, அதாவது சேமிக்கிறதுக்கு வழியே இல்லை. பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போது இந்த துறை காலகட்டம் அப்படிங்கிறது பண வரவில் இருந்த தடைகள் விலகி தனவரவு தாராளமாக வரப்போகுது. சேமிப்புகள் உயரப்போகுது. நட்பு வட்டாரத்தில் உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. உங்களை பற்றின விமர்சனங்கள் வந்துட்டு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி விலகி போக போகுது. அதே மாதிரி மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிறதுனால இனிமேல் எல்லாருமே உங்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத பெற போகிறீங்க. அடுத்து 7வது விஷயம், சொத்து பத்து அப்படிங்கிறத வாங்க முடியலை. ஒரு கைப்பிடி மண் வாங்க முடியலை, வீடு கட்ட முடியலை, ஒரு மனை வாங்க முடியலை. எல்லாத்துலேயுமே ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு சங்கடங்கள் அப்படிங்கிறத மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இனி இந்த ஒரு காலகட்டம் எல்லாமே கைகூடி வருது. வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் அப்படிங்கிறது வாங்கி வசதிகள் அப்படிங்கிறது பெருகக்கூடிய அளவுக்கு
பண வரவு அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து சேரப்போகுது. உங்களுக்கு தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது. எது நடந்தாலும் சரி அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துங்க. சரிங்களா? எல்லா வழிகள்லையுமே செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அடுத்து 7வது பிரச்சனை, அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ முன்னேற்றமே இல்லை. நமக்கு பின்னாடி வெளியில் சேர்ந்தவங்க எல்லாருமே பதவி உயர்வு அப்படி வாங்கிட்டாங்க, சம்பள உயர்வு வாங்கிட்டாங்க, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் போயிட்டாங்க. நம்ம மட்டும் இப்படியே மாரடிச்சிட்டு இருக்கோம். என்ன வேலை செஞ்சாலும் சரி நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் இல்லை, ஒரு அரவணைப்பு இல்லை. மேல் அதிகாரிகள்லாம் எதுக்கு தான் இருக்காங்களோ தெரில, வேலையே பார்க்குறானோ இல்லையோ அவன் நம்மளுடைய வேலையை குத்த சொல்கிறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலைகள் அப்படிங்கிறது மாறுது. மேல் அதிகாரிகள்கிட்ட நெருக்கமாக போகிறீங்க. அவங்களுடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடிய அளவுக்கு நெருக்கம் அப்படிங்கிறது ஆவீங்க. பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும், சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் உரிய நேரத்தில் உங்களை வந்து சேரப்போகுது. ஒரு சிலர் தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. வேறு நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்புங்க தேடினீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு இப்போ கைக்கூடி வரும். அடுத்ததாக 8வது பிரச்சனை, முன்னாடி என்ன சொன்னது தான். ஆனால் பிரச்சனை, பணப்பிரச்சனை, 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 பணப்பிரச்சனை. பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு மீனம் ராசி யோசிச்சுருந்துருப்பீங்க. அதாவது இதனால் வரைக்கும் எப்படி வராமல் உங்களை கஷ்டப்படுத்துச்சோ இனி வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகுது. சரிங்களா? ஸோ மறைமுக பணவரவு அப்படிங்கிறது உண்டுங்க. எதிர்ப்புகள் அப்படிங்கிறத தாண்டி முன்னேற போகிறீங்க. எல்லா வகையிலையுமே வெற்றி வாகை அப்படிங்கிறது சூட போகிறீங்க. யோகம்ங்கிறது கூடி வருது. நேரம் காலம் நல்லா இருக்குது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். அரசியல்வாதிகள் எல்லாமே ஆதரவு இல்லாமல் தவிச்சிருந்துட்டு இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றின ஏதாவது ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும். இனி உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது தான் ஏற்படும். எதிர்பார்த்த பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது. மேலிடம் உங்களை கூப்பிட்டு தான் நிறைய பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு. அடுத்த எலெக்ஷன் வரப்போகுதுப்பா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்க போகிறாங்க. அந்தளவுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயருது. பிரபலங்கள் மத்தியிலும் சரி, மேலிடத்திலும் சரிங்க. பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்களால் கூட எல்லா வகையிலையுமே வெற்றி கிடைக்குங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். அதிகார பதவியில் உட்கார போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க போகுது. அதே மாதிரி திடீர் பயணங்கள் அப்படிங்கிறது உண்டு. அந்த பயணங்கள் கூட பண ஆதாயத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். எல்லா வகையிலையுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆளுமை திறன், நிர்வாக திறமை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. அறிவு, ஆளுமைங்கிறது கூடி வரப்போகுது. புதுசாக வேலை கிடைக்க போகுது. வேலையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். நீங்கள் எல்லா விதங்கள்லையுமே உதவிகளை பெற போகிறீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும். அதே போல் விஐபிகள் எல்லாமே அறிமுகமாவாங்க. பேச்சில் கம்பீரம் அப்படிங்கிறது இருக்குங்க. வியாபாரம் அப்படிங்கிறது செய்கிறவங்க எல்லாமே ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட புதியதொரு அணுகுமுறை அப்படிங்கிறத கையாண்டு புதியதொரு வேலையாட்கள் தொழிலில் அமர்த்த போகிறீங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே தொழில் ரகசியங்கள் அப்படிங்கிறது தெரியாமல் பார்த்துக்கோங்க. உத்தியோக பணியில் இருக்கிறீங்களா, வேலை சுமை கூடுதலாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு இருந்த மனஸ்தாபம் விலகுது. மேல் அதிகாரிகள்கிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்க போகிறீங்க. நெருங்கி பழக போகிறீங்க. பணியிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. விரைவிலேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி புரிவாங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே வாய் விட்டுறாதீங்க. சரிங்களா? வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணுங்க. அதே மாதிரி உயர்கல்வி பயில போகிறீங்களா, நல்லதொரு வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கீங்களா, ஆதரவு அப்படிங்கிறதே கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே தேடி வரும். எதுலேயுமே வெற்றி அடைவீங்க. ஒட்டு மொத்தமாக இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிலை அப்படிங்கிறத உருவாக்கி பயணம் பண்ண வைக்க போகுது. அதை பயன்படுத்தினா மட்டும் மீனம் வெற்றி அப்படிங்கிறத அடைஞ்சிடலாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை இந்த யோகங்கள் அப்படிங்கிறது தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தாண்டி இந்த யோகத்தினால் அடையக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் நிதி நிலைமை அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் இருக்கிறீங்களா, நல்லது ஒரு லாபம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி எப்பேற்பட்ட ஒரு சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திறமை அப்படிங்கிறத கொண்டிருக்க போகிறீங்க. வியாபாரங்கள் நல்லது ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய வருமான ஆதரவு பிறக்கப்படும். நிதி நிலைமை நல்ல வலுவாக இருக்குது. குறிப்பாக குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி,
மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக போகுது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ள வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையுங்க. சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வீட்டிலேயும் அடுத்த சுப நிகழ்ச்சி உங்களுடைய தலைமையில் ஏற்பாடாகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்கள். எதை செஞ்சாலும் சரிங்க, நல்லதொரு காலம்தான், வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் நீண்ட காலமாக உங்கள் பணம் இங்கே வெளியில் சிக்கி இருந்துச்சுன்னா யார்ட்டையாவது கொடுத்து ஏமாந்துருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் மாட்டியிருந்தால் அந்த சிக்கிய பணம் அப்படிங்கிறது வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண பணம் கூட திரும்பி கைக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தில் உயர்வு, வாழ்க்கையில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும். ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அலுவலக பணிகளில் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒவ்வொரு வேலையிலையும் திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட முழு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வாசப்படியே தேடி வருங்க. சரிங்களா, அதை பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதை செஞ்சாலும் சரி. அதே போல் ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு தொழிலையோ இல்லை ஏதாவது ஒரு பங்குச்சந்தையிலையோ ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு வகையில் அந்த ஒரு பழைய முதலீடு அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ நல்லதொரு லாபம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. பங்குச்சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமாக நல்லதொரு நிதி ஆதாயங்கள் அப்படிங்கிறத பெற போகிறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்களில் இருந்து நம்மளுடைய மீனம் ராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு வெற்றிகளையும் ஒரு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம். சரி, ஓகே. இப்போது இந்த யோகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது 3 கிரகங்களால் உங்களுக்கு நடக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 3 கிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிலச்சிருக்கும். ஸோ முதல்ல யார் அப்படின்னா புதன் பகவான். அவருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு அப்படிங்கிறது செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். 2வது தெய்வம் யாருனுங்க? அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு அப்படிங்கிறது செய்யணுங்க. கண் கெட்டதுக்கப்புறம் ஏன்டா சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் இருட்டான ஒரு பகுதி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது திரும்ப வரக்கூடாது அப்படின்னாக்க அனுதினமும் இவர் வழிபாடு செய்யுங்க. ஆளுமை திறன் அப்படிங்கிறது மேம்படும். அதிகாரம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வலுவான அதிகாரம் அப்படிங்கிறது தூள் பறக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அரசாங்க காரியங்களில் ஏதாவது அனுகூலம் வேணுமா? ஸோ சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் பக்கம்தான். அதே போல் 3வது பரிகாரம் மற்றும் வழிபாடு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நவகிரகங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகவானுக்கு அர்ச்சனை அப்படிங்கிறது செய்யுங்க. நினைத்த காரியம் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும். நன்றி.